ஹலோ, நான் மீனா ஞானசேகரன். நான் ஒரு ரிட்டையர்டு அசிஸ்டன்ட் ஹெட் மிஸ்ட்ரஸ். புருஷவாக்கத்தில் உள்ள டிஎல்சி மேக்டலிங் ஸ்கூலில் நான் ஒர்க் பண்ணி ரிட்டையர்ட் ஆனேன். நான் வந்து ரொம்ப ஆக்டிவாக வச்சுக்கிட்டேன். ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் என்ன கடந்த ஒரு 6 மாதமாக இந்த முட்டி வலி என்னை முடக்கி போட்டுடுச்சுன்னு தான் சொல்லணும். வலியை விட மென்டலி நான் ரொம்ப டிப்ரெஸ் ஆகிட்டேன்னு தான் சொல்லணும். நான் போகிற வழியில் காரில் போகும்போது, ஆட்டோவில் போகும்போது, எங்கே ஆர்த்தோ கிளினிக்னு போட்டிருந்தாலே போதும், உடனே இறங்கி அந்த டாக்டர்கிட்ட ஒரு எப்படியும் ஒரு மீட் பண்ணி அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டுற மாதிரியே நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அது வந்து நான் ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருந்தேங்கிறதுக்கு அதுதான் ஒரு எடுத்துக்காட்டு. இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கும்போது சில பேர் சொன்னாங்க, உனக்கு 3rd ஸ்டேஜ் ஆஃப் அந்த எலும்பு தேய்மானம் 3rd ஸ்டேஜில் இருக்குது. சில பேர் சர்ஜரி, மோஸ்ட் ஆஃப் தி ஆர்த்தோ டாக்டர்ஸ் வந்து எனக்கு வந்து சர்ஜரியை சஜஸ்ட் பண்ணாங்க. அண்டு அதே மாதிரி நான் போகும்போது ஒரு டாக்டர் வந்து என்னை எக்ஸ்ரே எடுத்துகிட்டு வர சொன்னார். நான் ஹோப் இந்த ஆர்த்தோபீடிக் சர்ஜிக்கல் கிளினிக்கு அந்த எக்ஸ்ரே எடுக்கிறதுக்காக தான் உள்ளே நுழைஞ்சேன். அந்த அட்மாஸ்பியர் இட்செல்ஃப் எனக்கு வந்து ரொம்ப சூத்திங்காக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ரிலீவ்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அப்போ நிறைய பேஷண்ட்டு டாக்டர் ஜெபராஜ் எம்பிபிஎஸ் எம்எஸ் ஆர்த்தோ இருக்காங்க, அவங்கள பார்க்குறதுக்காக உட்காந்துருந்தாங்க வெளியில். ஆக்சுவலாக அது கிளினிக்குன்னு கூட எனக்கு நான் எக்ஸ்ரே எடுக்கிறதுக்காக தான் உள்ளே வந்தேன். அது கொஞ்சம் டைம் ஆனதுனால அங்கே உட்காந்து நான் அந்த பேஷண்ட்ஸோடலாம் பேசினேன். என் வயதை ஒருத்தவங்களும் நிறைய பேர் இருந்தாங்க. ரொம்ப நல்ல ரிவ்யூ கொடுத்தாங்க, ரிலீவ்டாக இருந்தாங்க. நான் பொதுவாக டாக்டர்கிட்ட உட்காந்துருக்கும் போது ஒரே டென்ஸ்டாக இருப்பேன். அப்படி அந்த பேஷண்ட்ஸ் யாருமே வெளியில் உட்காந்துருக்கல, எல்லாம் ஒரு ரிலாக்ஸ்டாக இருந்தாங்க. டாக்டரை பற்றி ரொம்ப நல்ல ரிவ்யூ கொடுத்தாங்க. சரி, நான் உடனே என்னோடய சன்னோட தான் நான் வந்திருந்தேன். அவர்கிட்ட சொல்லி நான் டாக்டர் ஜெபராஜை பார்த்துட்டு தான் வீட்டுக்கு வருவேன்னு வெயிட் பண்ணிட்டேன். பட் அவைலபிளாக இருந்தது கிளினிக்கும். இந்த கிளினிக்கோட ஸ்பெஷாலிட்டியே காலையில் 7லேருந்து எல்லா நேரமும் நமக்கு கிடைக்கும். டக்குன்னு குழந்தை கீழே விழுந்துச்சு, இந்த கிளினிக் போகலாம். டக்குன்னு புள்ள போகும்போது ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சுன்னா கூட எந்த நேரத்துலையும் இந்த கிளினிக்கும் இங்கே உள்ள பீப்புளும் அவைலபிளாக இருக்கிறதே பெரிய வரப்பிரசாதம் எங்களுக்கெல்லாம். நான்லாம் அந்த ஏரியாவில் இருக்கிற பெரம்பூரில் வசிக்கிற ஒரு கேண்டிடேட் தான் நான் வச்சுக்கோங்களேன். இப்போ வந்தேன் உள்ள. அப்புறம் டாக்டர் ஜெபராஜ் அவரை போய் பார்க்க அப்பாயின்மெண்ட் கிடச்சிது. போய் அவரை பார்த்தேன். பார்த்தோன்னே அந்த எக்ஸ்ரேயை பார்த்துட்டு அவர் சொன்ன ஒரே ஒரு செய்தி என்னன்னா, மேனேஜ் பண்ணலாம், உங்களுக்கு சர்ஜரி வந்து அவ்வளோ அவசியம்னு சொல்ல முடியாது. நான் எக்ஸ்ரேயை மட்டும் பேஸ் பண்ணி சர்ஜரியை சஜஸ்ட் பண்ணுறது இல்லை. உங்களோட ஆக்குபேஷன், உங்களோட ஏஜ், நீங்கள் ரொம்ப வேலை செய்ய வேண்டிய அவசியம் இருக்குதா, இதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் நம்ம சர்ஜரியை சஜஸ்ட் பண்ணுவோம். உங்களுக்கு பல வேறு விதமான ட்ரீட்மெண்ட் இருக்குது, இதெல்லாம் செய்யலாமா அப்படி சொல்லிட்டு ரொம்ப கனெக்டடாக இருந்தது அவர் பேச்சு. அவரோட பர்சனல் லைஃப்பில் உள்ள நடந்ததெல்லாம் சொன்னார். அப்புறம் அவர் செஞ்ச சர்ஜரி இதெல்லாம் வந்து காமிச்சோன்னே எனக்கு வந்து தலையில் இருந்த பாரம் விலகின மாதிரி ஆச்சு. உண்மையாகவே சொல்கிறேன், ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு. சரியாயிடும்னு பல முறைகளை எனக்கு சொன்னார். எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்தாரு. அப்புறம் இன்னும் ஒரு வாரத்தில் பிஆர்பி அந்த இன்ஜெக்ஷன் போட்டுக்கலான்னு நான் இருக்கிறேன். அதுக்கு முதல்ல அவங்கள மீட் பண்ணுறதுக்கு எனக்கு கிடச்சிது. இந்த டாக்டர் ஜெபராஜ் அவர்கள்ட்ட வந்ததுக்கு அப்புறம் நான் வந்து மனதளவில் ரொம்ப மகிழ்ச்சி ஆகிட்டேன். என்னோடய கால் வலியும் நிறையா குறைஞ்சிடுச்சு. பழைய மாதிரியே என்னோடய இயக்கங்களை ஆரம்பிச்சிருக்கேன். அது இந்த இன்ஜெக்ஷன் போட்டதுக்கு அப்புறம் இன்னும் நீங்கள் நல்லா ஆகிடுவீங்கன்னு நல்ல நம்பிக்கையை கொடுத்தாரு. ஹோப் ஆர்த்தோ கிளினிக் உண்மையிலே எனக்கு மிகப்பெரிய ஹோப்பை என் வாழ்க்கையில் கொடுத்ததுன்னு தான் நான் சொல்லணும். ஹோப் ஆர்த்தோ சர்ஜிக்கல் கிளினிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களும். டாக்டர் ஜெபராஜ் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நிச்சயமாக நான் சொல்லியே ஆகணும். தேங்க்யூ.